இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டயட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அதுக்கு தான் சிக்கன் கலந்து போறேன். சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான், இல்ல சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவோம். இஞ்சி பூண்டு அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த உரல் கல்ல அடிச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். அதுக்காக ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பட்டை, லவங்கம், இலை இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். அது போக ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம பிரியாணி அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. புதினா, 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் காரம் எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே போதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள், நான் 4 எடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 5, 6 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது போக ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். லெமன் பாதி. செய்ய போகிறது டயட் பிரியாணி. ஏன்னா நான் டயட் இருக்க போறேன்ல. நான் டேய் நீ இப்போ நம்ம மாதிரி எடுத்து வச்சுருந்தா அந்த ஸ்பைசஸ் ஒன்று சேர்த்து நான் அடுப்பு ஆன் பண்ணலை. அந்த ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அப்புறம் ஆனியன், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லாமல் நம்ம செய்ய போகிறனால நம்ம ஆயில் இல்லாமல் இப்படியே போட்டுருக்கோம். அது போக அடுத்த தக்காளி, அடுத்த 1/2 கப் தயிர், அப்புறம் நம்ம இடித்து வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. வெறும் மிளகா தூளுங்க. அடுத்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் உப்புங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அடுத்து சிக்கன். இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த சிக்கனில் வர ஆயிலே நம்மளுக்கு அது போதும். அது போக நம்மளுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மல்லி, புதினாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்களால முடியல அப்படின்னா நீங்க கையில கூட கலக்கிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வரும். சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நான் அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணி வந்து அதான் சிக்கன்லேருந்து வந்தது தான், நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. இதுவே போதுமானது. இதுவே சிக்கன் 75% வெந்துருச்சுங்க. நம்ம 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவன் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை. மழை வேற நல்லா பெய்யுது, மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானு. இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு வந்து உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு பத்தலைன்னா நீங்க இன்னும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுடலாம். குக் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அப்படியே கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து மல்லியும் புதினா மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் தம் வச்சுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு கீழே எதுவும் அடி பிடிக்காது. இதை வச்சுட்டு இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் தம் பிடிச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா நம்ம இதாக இருக்கும். ஒரு தட்டில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாய். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா. ஓவர்டேக் பண்ணி